இவங்க எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு. அவங்க இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்காக தான் இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் இது எங்கள் செடியிலேயே வந்தது. தீபா ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோம் அப்புறம் உப்பு சரியா இருக்கா தீபா? சரியா இருக்குமா? சூப்பராக இருக்கு. ஹெல்த்தியான கால்சியம் ரிச் ஃபைபர் ரிச் நிறைந்த ராகி ரொட்டி தயார். சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராகி மாவு ரொட்டி சுட போகிறேன். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இது பயன்படுத்திக்கலாம். இது மெத்தட் வந்து இப்போ ராகி மாவு வந்து அப்படியே போடுவாங்க பச்சையாக. நான் வந்து இது வந்து நல்ல கனமான வடை சட்டியில் வறுத்துடுவேன். வறுத்துட்டா கேஸ் ட்ரபிள் வராமல் இருக்கும், ஈஸியாக செரிமானம் ஆகும். நான் இந்த அடிஷனில் வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக போடுவேன். அதனால தான் நான் சுகர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ணி சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும், மிளகுத்தூள், தேவையான உப்பு, நிறைய கருவேப்பிலை போடுவேன். கூட வந்து அலசி வச்ச முருங்கைத்தழை, இது எல்லாமே போட்டு பிசைஞ்சு நம்ம ரொட்டி மாதிரி செஞ்சு சைட் டிஷ் வந்து நம்ம வந்து தயிர் தொட்டுக்கிட்டாக்கா நல்ல உணவு அவங்களுக்கு. அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயத்தை விட இந்த சாம்பார் வெங்காயம் இதை பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம ரொட்டி 1 2 சாப்பிட்டோன்னாக்கா வயிறும் ஃபில்லிங் ஆகும், அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இது எங்கள் செடியில் வந்தது தான். நல்ல காரமான மிளகா. பச்சையாக போட்டால் இந்த இலையோடு சாப்பிடும்போது கடிப்பட்டனா வாய் அலரும். அதனால் பழுத்ததுனாக்க எடுத்து போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக பழுத்தது போட்டிருக்கேன். இப்போ நான் மாவு கருகாமல் வறுத்துக்கணும். மாவு வறுத்து கொஞ்சம் 10 நிமிஷம் ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி முன்னாடியே நம்ம போட்டோன்னா ரொம்ப குழைவாக போயிடும், ரொட்டி தட்டுறதுக்கு வராது. இவங்க எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு. அவங்க இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்காக தான் இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் பக்கத்தில் வந்து கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்படி தட்டினாக்கா நல்லா தட்ட வரும். தைரியமாகவும் சாப்பிடலாம் நம்ம. ஏன்னா ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால, நம்ம கால்சியமும் இது ரிச்சாக இருக்கிறதுனால இது நான் வந்து வீக்லி ட்ரைஸ் எல்லாம் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.